சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கின்றேன். தொடர்ந்து முடக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்றம் இதற்கான தீர்வு என்ன? நாடாளுமன்றம் முடக்கப்படுவதால் ஏற்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சிக்கான தடையை எப்படி சரி செய்வது என்ற தளத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். முதல் சுற்று கருத்தை பதிவு செய்ய முடியாமல் போயிடுச்சு சிவகுமார். இப்போ இந்த GST மசோதா கொண்டு வரப்படக்கூடியது குறித்து இது இந்த வரி வருவாய் வசூலிப்பதான அந்த நடைமுறையில் ஒரு புதிய ஒரு மைல்கல் என்றே சொல்கிறார்கள் உங்களை போன்ற பொருளாதார வல்லுநர்கள். இது இருக்கக்கூடிய வரி ஏய்ப்பை தடுப்பதற்கான வசதிகளை செய்யும் பல வாதங்கள் வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வணிகர்கள் தரப்பிலும் கூட ஆதரவு இருந்தாலும் கூட மாநிலங்களுக்கான அதிகாரத்தை பறித்துவிடும், மாநிலங்களுக்கான வருவாயில் இழப்பை ஏற்படுத்திவிடும் அப்படிங்கிற வாதமெல்லாம் வைக்கப்படுகிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு வளரும் பொருளாதாரம், இந்தியாவை போன்ற வளரும் பொருளாதாரம் GST ரொம்ப லேட்டாக எடுத்துகிட்டு இருக்கிறதுன்னு நான் சொல்வேன். GST முதல்ல கொண்டு வந்திருக்கணும். நமக்கு அருகாமையில் உள்ள நாடுகள் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் துபாயாக இருக்கட்டும், சிங்கப்பூராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் எப்பயோ ஏராளமான நாடுகள் கொண்டு வந்துட்டாங்க. ஈவன் அமெரிக்கா எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நாம் அந்நிய முதலீடு எப்படி இந்தியாவில் எதிர்கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்திருக்கு. டேக்ஸ் எவேஷன் கேஸில் நிறையா கேஸில் டேக்ஸ் தப்பாக கம்ப்யூட் பண்ணுறதுனாலும் கம்பவுண்டிங் ஆஃப் கான்ட்ராவென்ஷன் ஒன்று இருக்குது சட்டங்கள். இதெல்லாம் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை பயமுறுத்தும் நிலையில் இருக்கு அப்படின்னு ஒரு கணிப்பு பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ இந்த மாதிரியான வாதமெல்லாம் வைக்கப்படுகின்ற பொழுது எல்லா வாதங்களிலும் முதல்ல நம்ம அதனுடைய நன்மையை யாரை மையப்படுத்தி பேசுறோம்னா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்த வாதம் தான் வைக்கப்படுகின்றது. முடிக்கல இது இல்ல, அதுதான் இங்க அச்சமே. இப்ப சிறிய மாநிலங்கள் சார்ந்து வரி வருவாயை மையப்படுத்தி தங்களுடைய வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய பேரிழப்பை ஏற்படுத்துங்கிற வாதம் வைக்கப்படுது. இல்ல அவருடைய வளர்ச்சியை கருத்தில் எடுத்துக்கொள்ள முடியாது. இல்ல, அடிப்படையா இது புரிஞ்சுட்டு இருக்கிறவங்க எப்படின்னா ஒரு டிராஃப்ட் பில் கமிட்டி போட்டிருக்காங்க. இது 4-5 வருஷமா 6 வருஷமா நடந்துட்டு இருக்கு. 7 வருஷமா ரொம்ப தீவிரமா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு GST யூனிஃபை பண்ணணும்னா ஒன்றும் இல்லை சார். ஒரு செல்போன்ல 6-7 சர்வீஸ் ப்ரொவைடர் இருந்தா ஒரே நம்பரை வச்சுக்கணும்னு நம்ம எவ்வளோ ஆசைப்படுறோம். அது இப்போ கொண்டு வந்துட்டாங்கல்ல, சின்ன விஷயம் அது. லெஸ் காம்ப்ளிகேட்டட், அதாவது கஷ்டங்கள் இல்லாமல், நிரடல் இல்லாமல் ஒரு வரி விதிப்பு முறையினை கடைபிடிக்கிறது நிச்சயமா வரி கட்டுபவர்களுக்கு முதல்ல சௌகரியம். அது நம்பர் 1. நம்பர் 2, மாநிலங்கள் இதை சென்ட்ரலைஸ் பண்ணுறதுனால மாநில அரசுகளுக்கு அந்த வரியின் பகுதி ஷேர் போகாதுன்னு ஒரு பயம் இருக்கு. இல்லை, அவர் அருண் ஜேட்லி ரொம்ப செய்ய முடியுங்கிறாரு. தமிழ்நாட்டில் மட்டுமே அந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. வாட் வரி விதிப்பு கொண்டு வரப்பட்ட பொழுது இதே மாதிரி சொன்னாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 20,000 கோடி ரூபாய் அந்த இழப்பீடு மத்திய அரசு கொடுக்க வேண்டிய தொகையை கொடுக்காமல் இருக்கிறார்கள். அது ஒரு பெரிய வருவாய் இழப்பு என்று தமிழக அரசு குற்றம் சாட்டியது. இல்லை, அது எல்லா வரி விதிப்பு முறைகளிலும் இந்த மாதிரி குற்றம் வருங்க. ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு அவங்களுடைய அப்ரோச், அணுகுமுறை மாதிரி தான் இருக்கும். ஆனால் GST பொறுத்த அளவில் கம்ப்ளைன்ஸ் ரொம்ப ஈஸி. அவங்களுக்கு ஒரு சென்ட்ரல் டிபார்ட்மெண்ட், சென்ட்ரல் எக்ஸைஸ் வசூல் என்பது மிக எளிதாக இருக்கும். முறைகேடுகள் தவிர்க்கப்படும். வரி ஏய்ப்பு முறைகள் தவிர்க்கப்படும். அந்த அடிப்பில் எடுக்கிறேன். வாட் வரி GST குறித்த வாட்டு பல விஷயங்களாக இன்றைக்கு பிரிந்திருக்கக்கூடியதை தாண்டி GST என்று ஒற்றையாக கொண்டு வருகின்ற பட்சத்தில் இந்த பல வரி முறைகளிலிருந்து அது ஒரு மாற்றாக இருக்கும். வரி ஏய்ப்பு தடுக்கப்படும் அப்படிங்கிற வாதம் வைக்கப்படுகிறது. இடதுசாரிகள் இதை எந்த தளத்தில், அதாவது வரி எளிமையாக இருக்க வேண்டும் என்பதிலே மாநிலங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு சமநிலையிலே பார்க்கப்பட வேண்டும் என்பதிலே எல்லாம் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. முதலில் இதற்கு ஒரு அரசியல் சட்ட திருத்தம் தேவைப்படுகிறது. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். அதிலிருந்தே அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இதை செய்துவிட்டால் அதற்கு பிறகு அதை மாற்றுவது என்பது அவ்வளோ சுலபம் அல்ல. எப்படி இப்போது 7-8 வருடம் இதை கொண்டு வருவதற்காகிறதோ அதுபோல் பல வருடம் ஆகிவிடும். ஆகவே மிகுந்த எச்சரிக்கையோடு கையாள வேண்டிய ஒரு பிரச்சனை. இவர் சொன்ன சில நாடுகள் இருக்கிறது, சிங்கப்பூர் இருக்கிறது அல்லது மற்றது இருக்கிறது சொன்னால் அந்த நாடுகளெல்லாம் நாடுகள். இது நாடுகளின் நாடு. முதல்ல அதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு சட்டம் ஒழுங்காகட்டும் மற்றதாகட்டும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் பெரும்பாலும் மாநில அரசாங்கத்தை சார்ந்து இருக்கிறது. வளர்ச்சி உள்பட மாநில அரசாங்கம் பிரதான பங்கு வகிக்கிறது. மாநில அரசாங்கங்களுக்கு இருக்கிற நிதி ஆதாரத்தை ஏற்கனவே குறைந்தபட்சம் அவர்களுக்கு இருக்கிற வருமானத்தை குறைக்காமல் இதை செய்ய வேண்டும். இப்போ தமிழக அரசுடைய குற்றச்சாட்டு போன வருடம் ஆளுநர் உரையிலே பட்ஜெட்டில் வைத்திருக்கிறார்கள் 14,000 கோடி ரூபாய்க்கு மேல் எங்களுக்கு இழப்பு ஏற்படும். தெளிவாக சொல்கிறார்கள், இழப்பு ஏற்படும். 2 கடிதங்கள் பிரைம் மினிஸ்டருக்கு எழுதப்பட்டிருக்கிறது, அருண் ஜேட்லிக்கு எழுதப்பட்டிருக்கிறது, ஓ பன்னீர்செல்வம் அவர் எழுதினார்கள், ஜெயலலிதா அவர்கள் எழுதினார்கள். ஆனால் அவர்களும் கூட நீங்கள் எதிர்ப்பது போல் தீவிரமாக எதிர்க்கவில்லை. இல்லை, அவர்களுடைய பிரதான குற்றச்சாட்டு இது கிட்டத்தட்ட ஒரு யூனிட்டரி ஸ்டேட். நீங்கள் ஃபெடரல் ஸ்ட்ரக்சரையே நீங்கள் கேள்விக்குள்ளாக்குகிறீர்கள் என்பது ஒரு குற்றச்சாட்டு. அதில் அதுக்கப்புறம் அதை விட பெரிய குற்றச்சாட்டு வேறு என்ன இருக்கிறது? இந்த வரியிலே
ஜிஎஸ்டியில் பெட்ரோலியத்தை ஜிஎஸ்டிக்கு வெளியே நீங்கள் கொண்டு போங்கள் என்று ஒரு வாதத்தை வைக்கிறார். அதே மாதிரி நம்முடைய தமிழ்நாட்டுக்கு டொபாக்கோவை வெளியே கொண்டு போங்கள், கேரளாவை பொறுத்தவரையில் ரப்பரை வெளியே கொண்டு போங்கள் என்று சொல்லலாம், இன்னொரு மாநிலத்தில் இன்னொன்றை வெளியே கொண்டு போங்கள் என்று சொல்லலாம். எது எங்களுக்கு அடிப்படையான ஆதாரமாக இருக்கிறதோ அது போன்ற விஷயங்களையும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் மாநிலத்தை நாங்கள் எப்படி நடத்துவது? மாநிலம் ஒவ்வொன்றுக்கும் மத்திய அரசாங்கத்தை சார்ந்திருக்கிற ஒன்றாக ஒரு யூனிட்டரி ஸ்டேட் என்ற ஒரு நிலையை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக இவர்கள் நகர்த்துகிறார்கள் அப்படிங்கிறது தான் இடதுசாரிகள் சொல்லுவது, அதிமுக சொல்லுவதல்ல. இடதுசாரிகள் மிக தெளிவாக சொல்லுகிறோம், இவர்கள் பிஜேபி ஆட்சி ஏற்கனவே பிரசிடென்ட் டைப் ஆஃப் ஆட்சி, ஒரு மத்திய ஆட்சி, மாநிலங்களுக்கான உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு மாநில சுயாட்சியை பறிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்துகிறது. அது இந்தியாவினுடைய இன்றைய ஒற்றுமையை சீர்குலைத்து விடும் என்கிற அளவுக்கு அபாயகரமானது. அதே மாதிரி வாதம் சரி, பல மாநிலங்களில் மேற்குவங்கம் உள்ளிட்ட பல மாநிலங்களில் மாநிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பல கட்சிகளும் இதை ஆதரிக்க வேண்டிய தேவையும் நோக்கமும் எங்கிருந்து வருகிறது? தவறு. பல கட்சிகள் பலவற்றை ஆதரிக்கிறார்கள், ஆனால் பிறகு உணர்கிறார்கள். இந்த பிரச்சனையிலேயும் இதற்கு ஒரு மெக்கானிசம், அதாவது இதை காம்பன்சேட் பண்ணுவதற்கான மெக்கானிசம் என்பதற்கு ஒரு கவுன்சில் அமைக்கிறார்கள். அந்த கவுன்சில் என்பது கட்டாயமாக அந்த கவுன்சில் முடிவை அமுல்படுத்த வேண்டும் என்கிற தேவையெல்லாம் இல்லை. இப்போது மாநில நிதி அமைச்சர்களை கொண்ட ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பு ஒரு கன்சென்சஸ் அடிப்படையில் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அந்த முடிவுக்கு வந்த பிறகு நீங்கள் ஒரு முடிவுக்கு வாருங்கள் என்று சொல்லுவதானே ஜனநாயகமாக இருக்க முடியும். அதிலே ஒரு கன்சென்சஸுக்கு நீங்களே முயற்சிக்க மறுக்கிறீர்கள். இப்போது கூட நிதி அமைச்சர்கள் கூட்டம் நடந்தது. மாநில முதலமைச்சர்களுக்கான ஆலோசனை கேட்பதற்கான கூட்டம் எல்லாவற்றையும் ஏற்பாடு பண்ணினார். பல மாநில முதலமைச்சர்கள் அதை புறக்கணிக்கிறார்கள். அவங்க அதை தான் சொல்றாங்க தொடர்ச்சியாக. அதை கன்சென்சஸுக்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும், இல்லாவிட்டால் ஒரு அரசியல் சட்ட திருத்தத்தை என்ன செய்ய முடியும், என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஒரு மத்திய அரசு அழைப்பு விடுக்குது, மாநில முதலமைச்சர்களை அழைக்கிறார்கள், மாநிலங்களிலிருந்து பல மாநில முதலமைச்சர்கள் அதை புறக்கணிக்கிறார்கள். இல்லை, புறக்கணிப்பதற்கும் கூட காரணம் இருக்கிறது. நீங்க இப்போ நான் கவுன்சில் என்பதை நான் வைத்து விடுவேன் என்று நீங்கள் சொல்லிவிட்டு, அதாவது காம்பன்சேட்டரி மெக்கானிசம், அந்த மெக்கானிசம் எங்களுக்கு பயன்படாது. நீங்கள் ஏற்கனவே சொன்ன வாட்டினுடைய அனுபவம் தான். அதை நீங்கள் வைத்துக்கொண்டு எங்களை ஏன் கூப்பிடுகிறீர்கள்? பேருக்கா நாங்கள் வந்தோம் பேசினோம் என்று கணக்கு காட்டுவதற்கா என்பதுதான் குற்றச்சாட்டு. ஆகவே எல்லோரையும் வரவைப்பதற்கு உரிய முன் ஏற்பாடுகள் உள்பட அனைத்தையும் செய்ய வேண்டும். அதான் மத்திய அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. பார்லிமெண்ட்ரி அமைச்சர் அதற்கு இருக்கிறார், பாராளுமன்றத்தை ஒழுங்காக நடத்த அமைச்சர் இருக்கிறார், அலுவல் ஆய்வுக்குழு இருக்கிறது, ஆயிரம் இருக்கிறது, ஜேஏசி இருக்கிறது. இவைகளை வைத்துக்கொண்டு இவர்கள் நடத்த வேண்டும். அதுதான் என்னுடைய அடிப்படையான வாதம். இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் டெல்லியில் நடைபெறுகிறது. பிரதமர் மோடி அதில் கலந்து கொண்டு பேசுகிறார். அதில் அவர் குற்றம் சாட்டுகிறார், நாட்டின் வளர்ச்சியை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தடுக்கிறார்கள் அப்படிங்கிறது அவருடைய குற்றச்சாட்டாக இருக்குது. நான் என்னுடைய கேள்வி என்பது, இந்த குற்றச்சாட்டை கூட ஊடகங்களிடம் மோடி பேச மாட்டேங்கிறார், சொல்ல மாட்டேங்கிறார். அதை கூட அங்கே இருக்கக்கூடிய மத்திய மந்திரி ராஜீவ் பிரதாப் ரூடி சொல்கிறார், கூட்டத்தில் பிரதமர் என்னெல்லாம் பேசினாருன்னு இவர் சொல்ல வேண்டியிருக்குது. இவ்வளவு பிரளயம் நடந்து கொண்டிருக்கிறது, நாடாளுமன்றம் முடக்கப்படுகிறது, இவ்வளவு பிரச்சனை நடக்குது, ஊடகங்களில் அதை பற்றி விவாதிக்கிறார்கள், டீ கடை வரைக்கும் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க, சுஷ்மா ஸ்வராஜை பற்றியும் வசுந்தரா ராஜே சிந்தியாவை பற்றியும். பிரதமரை தவிர பிரதமர் எப்பொழுதுதான் வாய் திறப்பார்? பிரதமர் எப்பொழுது இதை பற்றி பேசணுமோ அப்போ பேசுவார். அதான் எப்போன்னு கேட்குறேன். அதான் அவருடைய விருப்பம். அதுக்கெல்லாம் ஓட்டு போட்டது, அதுக்கெல்லாம் ஓட்டு போட்டது. ஆனா அப்படி சொல்லி அவர் ஓட்டு கேட்கல. ஒரு நாட்டினுடைய பிரதமருக்கு யாரும் நிர்பந்தம் பண்ண ஊழல்கள். நீங்க நிர்பந்தம் கொடுத்தீங்க மன்மோகன் சிங். அதை நேரடியாக அவர் நேரடியாக இருக்கிறார். ஏன்னா அவர் நேரடியாக பங்கு பெற்ற ஊழல்கள். இன்னைக்கு ராஜா அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காரு, மன்மோகன் சிங்குக்கும் தெரியும், நான் செய்த ஊழல் அவருக்கும் தெரியும்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி எப்படி எடுத்துக்கிறேன், சுஷ்மா ஸ்வராஜை போல மன்மோகன் பிரதமருக்கு தெரியாமல் அவரால் எதையும் செய்ய இயலாமல் போய்விட்டதுன்னு எடுத்துக்கலாம். சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் பாராளுமன்றத்திலே அவர் அந்த திறமை தெளிவாக என்ன நடந்தது என்று சொல்லிவிட்டார். இல்ல அவருடைய விஷயத்துல அவர் அவருடைய நிலைப்பாட்டை தெளிவா பாராளுமன்றத்துல சொல்லியிருக்கார். இதுக்கு மேல பிரதமர் அதுக்கு இரண்டாவது விளக்கம் கொடுக்கணும்னு இல்ல. வெளி விவகாரத்துறையில் என்ன நடக்கிறது என்று பிரதமருக்கு தெரியாது. தெரியுமே. அப்ப நீங்க அப்ப சொல்லுங்க, ஒத்துக்க, அப்ப பிரதமருக்கு பங்கு உண்டு அப்படி சொல்லுங்க. சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் பாராளுமன்றத்திலே தன்னுடைய நிலையை தெளிவாக சொல்லிட்டார். இதுக்கு அப்புறம் என்ன சொல்லணும்ங்கறீங்க? பிரதமர் அதை மறுபடியும் சொல்லணும்ங்கறீங்களா? ரெண்டே கேள்வி. நீங்க ஏதோ ஒரு இடத்தில் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்படுகின்றவருடைய வாதத்தை வைக்கிறீங்க. நீங்க மனிதாபிமான அடிப்படையில் உதவி செய்தார்கள் அப்படிங்கிறீங்க. மனிதாபிமான அடிப்படையில் யாகூப் மேமனுக்கு உதவி செய்திருப்பீர்களா?
அதாவது இது வந்து விதண்டாவாதமான கேள்வி. விதண்டாவாதம் நான் ஏன் கேக்குறேன்னா, நிச்சயமாக இது விதண்டாவாதம் தான். ஏன் கேக்குறோம்னா, யாகூப் மேமனுக்கு விடிய விடிய இந்திய நீதித்துறையில் முதல் முறையாக விடிய விடிய நீதித்துறை செயல்பட்டு நீதி கிடைத்தது. ரெண்டு விஷயம். அது உங்க அதுல மாறுபட்ட கருத்துக்கள் உங்களுக்கும் அதை விமர்சிக்கக்கூடியவர்களுக்கும் இருக்கும். அதுக்குள்ள நான் பயணிக்க வரும்ல. ஆனால் ஏதோ ஒன்று செய்கிறார்கள். ஆனால் அவ்வளவு விரைவாக ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடிகிறது நிர்வாகத்தால். அன்றைக்கு இரவே போய் சந்திக்கிறார் நம்முடைய ராஜ்நாத் சிங் அவர்கள் குடியரசுத் தலைவர். இவ்வளவு விரைவாக எல்லாம் செயலாற்ற முடிகிறது. அப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, மனிதாபிமான அடிப்படையில் லலித் மோடிக்கு செய்த உதவியைப் போல இங்கே வேறு யாருக்கு சுஷ்மா ஸ்வராஜ் மனிதாபிமான அடிப்படையில் இதுபோல் செய்திருக்கிறார் அப்படிங்கிற கேள்வி நிச்சயமா செய்திருக்கிறார். அதாவது திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களுக்கு இந்த ஈராக்ல மாட்டிக்கிட்டவங்களும் சரி, மற்ற இடத்துல மாட்டிக்கிட்டவங்களும் சரி, அரசனுடைய கடமை இல்ல அவர்கள் ட்விட்டர் மெசேஜ் நான் தெளிவா கேட்கிறேன். சட்டத்திற்கு அப்பாற்பட்டு பிரதமருக்கு தெரியாமல், தன்னுடைய துறை செயலாளருக்கே தெரியாமல், வசுந்தரா ராஜே சிந்தியா சொன்னது போல வேறு யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக யாருக்கு உதவி செஞ்சிருக்கிறார்? நிச்சயமா இல்ல. ஏன்னா அப்ப ஏன் லலித் மோடி மட்டும் செய்யறாரு? இருங்க, லலித் மோடிக்கு சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் நேரடியாக எந்த உதவியும் செய்யவில்லை. அதை வந்து அவரே பாராளுமன்றத்தில் தெளிவுபடுத்தியிருக்காரு. நான் வந்து அவருடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால இங்கிலாந்து நாட்டு எம்பி அவர்களிடம் இவர் கேட்டுக்கொண்டதற்காக என்னால் எதுவும் செய்ய முடியாது, உங்கள் நாட்டு சட்டத்திட்டப்படி செய்யுங்கன்னு தான் சொன்னேனே தவிர, இங்கிலாந்து நாட்டின் ராஜ ஒரு காரியத்திற்கு அவர்கள் நாடு ஒருத்தர் ஒரு மனிதருக்கு விசா கொடுக்கணுமா பாஸ்போர்ட் கொடுக்கணுமா அந்த நாடு முடிவு பண்ண வேண்டும். அவங்க சொல்லவே இல்லை. சரப்ஜித் சிங் பாகிஸ்தான் சட்ட திட்டத்திற்கு உட்பட்டு அங்கே மரண தண்டனை விதிக்கப்பட்ட பொழுது பாஜக இங்கிருந்து அதை எதிர்க்கிறது இல்லைங்க. அதாவது இவருடைய விஷயத்துல, லலித் மோடி விஷயத்துல அவர் வந்து அந்த கீத் வாஸ் கிட்ட உங்கள் நாட்டு சட்டப்படி நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்கன்னு தான் சொன்னாங்களே தவிர சுஷ்மா ஸ்வராஜ் லலித் மோடிக்காக உதவி செய்யுங்கள்னு சொல்லல. சுஷ்மா ஸ்வராஜ் இங்கிலாந்திற்கான வெளியுறவுத்துறை அமைச்சரா, இந்தியாவிற்கான வெளியுறவு இல்ல, அதனால தான் சொல்றாங்க. அப்போ இங்கே அவர் ஒரு ப்ளூ கார்னர் நோட்டீஸ் கொடுக்கப்பட்ட ஒரு நபர், அவரை இங்க தேடப்பட்டு கொண்டிருக்கிறது. இல்லையே, அவரை தேடலையா? ப்ளூ அவருக்கு சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சட்டத்துல தவறா பதியாதீங்க. இப்போதுதான் இப்ப போன வாரம் தான் அவர் மேல பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அது மும்பை நீதிமன்றம். நான் கேக்குறது முன்னால ப்ளூ கார்னர் நோட்டீஸ் எப்படி இல்ல? அவருக்கு சுஷ்மா ஸ்வராஜ் உதவி செய்த காலத்திலேயே ப்ளூ கார்னர் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டவர் அவர் நிச்சயமா இல்ல. ஏன்னு சொன்னா அது லைட் ப்ளூ காலர் நோட்டீஸ் இல்ல. ப்ளூ காலர் நோட்டீஸ் கொடுத்திருந்தா நிச்சயமா நான் சொல்ல கேளுங்க. ப்ளூ காலர் எனக்கு சட்டம் தெரியும். ப்ளூ காலர் நோட்டீஸ் கொடுத்திருந்தா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டி இருக்கு. இந்தியாவை சேர்ந்த நபர் இங்கிலாந்துல வந்து ஒரு குற்றவாளி இருந்தாருன்னு சொன்னா இங்கிலாந்து நாடு இந்தியாவிலிருந்து அந்த சம்மன் போனோம்னா அவரை பிடிச்சி இந்தியா கிட்ட கொடுத்துரும். சரி, நான் ரொம்ப எளிமையா ஒரே வார்த்தை மட்டும் கேட்டேன். இப்ப பாஜக ஒத்துக்கொள்கிறது அவர் இந்தியாவிற்கு திருப்பி அழைத்து வரப்படுவார், அவர் நீதி உட்படுத்தப்படுவார் அப்படிங்கிறீங்க. அவர் குற்றவாளியா இல்லையாங்கிறது நீதிமன்றம் தெளிவிச்சு. ஆனால் பாஜக இன்றைய தேதியில் அவர் முழுமையான நிரபராதி என்று சொல்ல தயாராக இல்ல. யாருமே சொல்ல முடியாது. இல்ல சொல்ல முடியாது. அப்போ அப்படி இல்லாத பட்சத்துல அவருடைய பாஸ்போர்ட் தொடர்பான வழக்கில் நான் அதான் கேட்டேன். யாகூப் மேமனுக்கு விடிய விடிய நடைபெற்ற நீதித்துறையில் அவ்வளவு ஆர்வம் காட்ட முடிந்தது. ஆனால் லலித் மோடி விவகாரத்தில் நீதித்துறையில் மேல்முறையீடு செய்வதற்கு இதுவரை மத்திய அரசு என்ன நடவடிக்கை? மேல்முறையீடு செய்யவே முடியாது. ஒரு விஷயம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. மேனகா காந்தியினுடைய பாஸ்போர்ட்டை இந்திரா காந்தி முடக்கின அந்த சட்டத்தின்படி, அந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய உத்தரவின்படி யாருடைய பாஸ்போர்ட்டையும் முடக்க முடியாது. நீங்க லலித் மோடியோடைய பாஸ்போர்ட் கேஸ்ல டெல்லி உயர்நீதிமன்றம் மத்திய அரசு உதயகுமாருடைய பாஸ்போர்ட் முடக்கப்பட்டிருக்கிறது. அவர் இந்த விவகாரம் வருகின்ற பொழுது கூட அவர் கடிதம் எழுதுகிறார், மனிதாபிமான அடிப்படையில் என்னுடைய பாஸ்போர்ட்டையும் மீட்டு தாருங்கள் சுஷ்மா ஸ்வராஜ் கடிதம் எழுதுகிறார். யாருடைய பாஸ்போர்ட்டையும் முடக்க முடியாதுங்கிறீங்க? இல்ல, அதாவது அரசாங்கம் இவருடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கேஸுக்காக, ஐபிஎல்ங்கிறது வந்து இந்திய ராஜாங்க சம்பந்தப்பட்ட கேஸ் கிடையாது. அதே உதயகுமார் வந்து ஒரு இந்திய அரசாங்கத்துடைய அணு உலை திட்டத்தை எதிர்க்கிறவர், அது இந்திய ராஜாங்கத்திற்கு நேரடியாக சம்பந்தப்பட்டது. ஐபிஎல்ல இவர் ஒரு லலித் மோடிங்கிறது ஒரு தனியார் நிறுவனம், ஐபிஎல்ங்கிறது ஒரு தனியார் வணிக நிறுவனம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகே பேசலாம். இதில் லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ போன்ற வாதங்கள்லாம் கூட வைக்கப்படக்கூடிய சூழல் ஏற்படுமோ அப்படின்னு தோன்றுகிறது. ஏதோ ஒரு இடத்தில் எதிர்க்கட்சியினுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படாத பட்சத்தில் நாடாளுமன்றத்தினுடைய இந்த கூட்டத்தொடர் எவ்வாறு நிறைவு பெற இருக்கிறது என்ற தளத்தில் இணைந்தே பயணிக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு திரு தாகூர் டெல்லியிலிருந்து இணைந்திருக்கிறார். திரு மாணிக் தாகூர், காத்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். ஒரு சிறிய இடைவேளை.